அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். வைகாசி மாத ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். வைகாசி மாதத்தில் குரு ஆதித்ய யோகம் உருவாகுது. இதன் காரணமாக மே 14ஆம் தேதி முதல் பல நன்மைகள்லாம் நடைபெறும். சூரிய பகவான் ரிஷபராசிக்கு மே 14ஆம் தேதி மாலை 5:14 மணிக்கு மாறுகிறார். 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சியாகி உள்ள நிலையில் அங்கு குருவுடன் சூரியன் சேர உள்ளதால் குரு ஆதித்ய யோகம் உருவாகுது. இதன் சில ராசிக்காரங்களின் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். சுகபலன்கள் கிடைக்கும். தொழில் ரீதியான மகத்தான வெற்றியும் சமூகத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அந்தஸ்தெல்லாம் கிடைக்கும். சூரிய பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகக்கூடிய வைகாசி மாதத்தில் கிரகங்களின் அமைப்பு, ரிஷபராசியின் 4 கிரகங்களின் சேர்க்கை உள்ளிட்டவற்றால் 12 ராசிகளின் மீது தாக்கம் ஏற்படும். கிரகங்களின் ராஜா என சூரிய பகவான் அழைக்கப்படுகிறார். இவர் ஒவ்வொரு ராசிக்கும் பயிற்சியாகக்கூடிய நாள் தமிழ் மாதமாக பிறப்பாக குறிப்பிடப்படுகிறது. இந்த வகையில் மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி ரிஷபராசியில் சூரிய பகவான் செய்திருக்கும் காலம் வைகாசி மாதம் என அழைக்கப்படுது. மேலும் ரிஷபராசியில் குரு சுக்கிரனுடன் சூரியன் இணைய உள்ளார். வைகாசி மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது மீனராசி. மீனராசி அதிபதியான குரு பகவான் சூரியனுடன் இணைந்து ஏற்படக்கூடிய சுபயோகத்தால் உங்களின் பணப்பலன் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்க வாய்ப்புள்ளது. நீங்கள் செய்த முதலீடுகள் மூலம் நல்ல லாபத்தையும் வெற்றியையும் பெறுவீங்க. தொழில் தொடங்கும் எண்ணம் உள்ளவங்களுக்கு சாதகமான காலகட்டம் தான் இது. உங்கள் பிள்ளைகளின் வெற்றி மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். சொத்து தொடர்பான பிரச்சனைகளின் தீரும். தொழிலில் பல புதிய வாய்ப்புகள்லாம் நீங்கள் பெற போகிறீங்க. மீனராசிக்காரவங்க, மீனராசியில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது புரட்டாதி 4ஆம் பாதத்தை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தொலைநோக்கு சிந்தனை உடைய உங்களுக்கு இந்த மாதம் எதிர்ப்புகள் நீங்கும், பகைகள் விலகும், அடுத்தவங்களால் இருந்த பிரச்சனைகள் சரியாகும், பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும், எல்லா வசதிகளும் கிடைக்கும், தர்ம சிந்தனை அதிகரிக்கும், நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்க பெறுவீங்க. எங்கும் நல்லது நடக்க வேண்டும் என்ற குறிக்கோள் உடையவங்க. நீங்கள் நன்மைக்காக போராட தயங்காதவங்க. மனக்கலக்கம் உண்டாகும். எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் மற்றவங்களின் விமர்சனத்துக்கு ஆளாக வேண்டியது வரும். எதிர்த்து செயல்பட்டவர்கள் அடங்கி விடுவாங்க. தொழில் வியாபாரம் சிறப்படையும். புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவீங்க. வியாபார வளர்ச்சிக்கு இருந்த தடைகள் நீங்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக நடந்து முடியும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு உண்டாகும். சக பணியாளர்கள் மூலம் உதவியும் கிடைக்க பெறுவீங்க. எதிர்பார்த்த முன்னேற்றம் காண கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க புதிய பதவி அல்லது கூடுதல் பொறுப்புகள் கிடைக்க பெறுவாங்க. குடும்பத்தில் உற்சாகம் இருக்கும். மற்றவங்க உங்களை அனுசரித்து போவாங்க. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியான நிலை காணப்படும். அன்பு அதிகரிக்கும். மருத்துவ செலவு ஏற்படலாம். பேச்சின் இனிமை சாதுரியத்தால் எளிதில் காரியங்கள் கைகூடும். பெண்களுக்கு எதிர்காலத்துக்கு உதவக்கூடிய விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும். கலைத்துறையினர் கோபத்தை குறைத்து நிதானமாக பேசுவது பிரச்சனையை ஏற்படாமல் தடுக்கும். அரசியலில் உள்ளவங்களுக்கு தொண்டர்களின் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்வது நன்மை தரும். எதிர்காலம் பற்றிய சிந்தனை எழும். மாணவர்களுக்கு கல்வியில் உயர்வு உண்டாகும். மனதில் இருந்த குழப்பம் நீங்கி தைரியம் ஏற்படும். அடுத்தது நான் பார்க்க போகிறது பரிகாரம். ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி அர்ச்சனை செய்து வணங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். மனதில் தைரியம் அதிகரிக்கும். அடுத்தது நான் பார்க்க போகிறது உத்திரட்டாதி. எந்த காரியத்தையும் தீர ஆலோசித்து செய்யும் உங்களுக்கு இந்த மாதம் மனக்குழப்பம் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க. ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றும். சமூகத்தில் கௌரவம் அந்தஸ்து அதிகரிக்கும். மற்றவங்களின் நலனுக்காக
தன் நலனை பாராமல் உழைப்பீங்க. எதிர்பார்த்தபடி காரியங்கள் நடந்து முடியும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். நன்மைகள் உண்டாகும். பணவரத்து இருக்கும். வாகன யோகம் உண்டு. பெரியோர்களின் உதவி கிடைக்கும். மனதில் தைரியம் உண்டாகும். எதிலும் தயக்கமோ பயமோ ஏற்படாது. தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்தி அவற்றை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. வியாபாரம் தொடர்பான பயணங்கள் லாபம் தருவதாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை கவனமாக செய்து முடித்து பாராட்டெல்லாம் பெறுவாங்க. செயல்திறமை அதிகரிக்கும். வாக்கு உண்மையால் லாபம் அதிகரிக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். அலுவலக பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும். குடும்பத்தில் சுகமும் நிம்மதியும் இருக்கும். குடும்பத்திற்கு அதிகப்படியான வருமானமும் கிடைக்கும். மகிழ்ச்சி இருக்கும். நீண்ட நாட்களாக இருந்த குடும்பம் தொடர்பான பிரச்சனைகள் சாதகமாக முடியும். கணவன் மனைவிக்கிடையே சகஜ நிலை காணப்படும். கருத்து வேற்றுமை நீங்கும். பெண்கள் எதிலும் மிகவும் கவனமாக ஈடுபடுவது நல்லது. கலைத்துறையினருக்கு செலவுகள் ஏற்படும். பயண சுகம் கிடைக்கும். அயராது உழைத்தால் வெற்றி நிச்சயம். அரசியலில் உள்ளவங்களுக்கு தேவையான பண உதவி கிடைக்கலாம். மாணவர்கள் கல்வி தொடர்பான சந்தேகங்கள் மற்றவங்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வீங்க. கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். விளையாட்டில் கவனம் செலுத்துவீங்க. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது விநாயகர் பெருமானை தீபம் ஏற்றி அருகம்புல்லால் அர்ச்சனை செய்து வணங்க. எல்லா துன்பங்களும் நீங்கும். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது ரேவதி. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அதற்கேற்றவாறு காரியங்களை செய்யும் குணமுடைய உங்களுக்கு இந்த மாதம் பண வரத்து அதிகரிக்கும். அதே நேரத்தில் செலவும் கூடும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். துணிச்சல் உண்டாகும். அதனால் எதை பற்றியும் முன்பின் யோசிக்காமல் செயல்களில் இறங்கி விடுவீங்க. தேவையற்ற இடமாற்றம் உண்டாகலாம். தன்னைத்தானே உயர்த்தி கொள்வதுடன் பிறருடன் உயர பாடுபடுவீங்க. மனதைரியம் கூடும். எல்லா வகையிலும் சுகம் உண்டாகும். முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவங்களால் லாபம் கிடைக்க பெறுவீங்க. சரக்குகளை பாதுகாப்பாக வைத்து கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எந்த ஒரு வேலையையும் செய்து முடிக்கிறதுல வேகம் காட்டுவீங்க. சக ஊழியர்களுடன் கவனமாக பழகுவது நல்லது. குடும்பத்தில் தேவையான பொருள்களை வாங்குவதன் மூலம் செலவு உண்டாகும். சகோதரர்கள் மூலம் உதவி கிடைக்கும். உறவினர்கள் வருகை இருக்கும். அதே நேரத்தில் அவங்கள்ட்ட வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலம் கருத்து வேற்றுமை வருவதை தவிர்க்கலாம். பிள்ளைகளிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது. குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை வளர விடாமல் சமாளித்து விடுவீங்க. பெண்கள் துணிச்சலுடன் ஈடுபட்டு காரிய வெற்றி காண்பீங்க. பணவரத்து திருப்தி தரும். கலைத்துறையினருக்கு எதிர்ப்புகள் நீங்கும். அரசியலில் உள்ளவங்களுக்கு எந்த காரியமும் சாதகமாக நடந்து முடியும். விருப்பமானவங்கள்ட்ட சந்திப்பு ஏற்படும். மாணவர்கள் மிகவும் கவனமாக எதிலும் ஈடுபடுவது நல்லது. கல்வியை பற்றிய கவலை நீங்கும். திட்டமிட்டபடி பாடங்களை படித்து கூடுதல் மதிப்பெண் பெறுவீங்க. உயர்கல்விக்காக எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலன் தரும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது பைரவரை வணங்க. எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும். கடன் பிரச்சனை தீரும். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது வைகாசி மாத ராசி பலன்களில் மீன ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.